இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட 2 lakh worth ஸ்டூடியோ செட்டப் பத்தி பார்க்கலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இருக்கும். ஸோ கைஸ் அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணா 2 lakhs கிட்ட வரும். ஸோ ஸ்டுடியோனா நீங்க நினைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஸ்டுடியோலாம் கிடையாது, பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வச்சிருக்க அளவுக்கு கிடையாது. ஸோ என்னோட பெட்ரூமா நான் எப்படி ஸ்டுடியோவா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு இந்த வீடியோல நீங்க வந்து பார்க்க போறீங்க ஃபுல்லா. அண்ட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். என்னன்னா, கடைசியா ஒரு குட்டி இந்த ஸ்டுடியோ டூர்ல காட்டுற பொருள் எதுவுமே வந்து எனக்கு ஈஸியா கிடைச்சது இல்லை. நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்கின பொருட்கள் தான். இன்னைக்கு ஓரளவுக்கு எங்கிட்ட கொஞ்சம் கேஜெட்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நான் வந்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து யூடியூப் ரெவன்யூ மூலியமா வந்து அண்ட் ப்ரொமோஷன் பண்ணி வந்ததால ஜீரோ. லிட்டரலி இது வந்து எதுவுமே யூடியூப் ரெவன்யூ கிடையாது, எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவோட காசுல வாங்கினது தான். சந்தோஷமா இருக்கு. லைஃப் லாங் பேஷனா இருக்கு. மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலியை பாருங்க, குடும்பத்தை பாருங்க. Don't waste time. ஸோ நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் உங்ககிட்ட. தட்ஸ் இட். ஸோ கைஸ் இதுதான் என்ட்ரன்ஸ் டோரு. இது வந்து என்னோட பெட்ரூமு. அண்ட் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வீடியோ பேக்ட்ராப் வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸு அண்ட் இது சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ட்ராப்க்கு ஒரு லைட்டு, ஒரு ஃபோக்கஸ் லைட் மாதிரி ஒன்று இருக்கும். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரைஸ் லைட்ஸு. அண்ட் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் என்னோட டெஸ்க் செட்டப்னு சொல்லலாம். ஓவராலாக பார்த்துருப்பீங்க என்னோட ஸ்டுடியோ செட்டப் டூர் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ ஸ்டுடியோனா செப்பரேட்டாக ஒரு ஸ்டுடியோலாம் கிடையாது. ஸோ என்னோட பெட்ரூம்லேயே ஒரு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டுடியோவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கேஜெட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா Vivo V27. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்லாம் நான் வந்து இதில் தான் ஷூட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் 4K 60 frames வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக ஷூட் பண்ணும். ஆனால் சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோனும் ஹேங் ஆகிட்டே இருக்கு. ஸோ கூட சீக்கிரம் அப்கிரேட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரைமரி எடிட்டிங்காக நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா MacBook Air M1. இந்த ரூம்லேயே நான் இன்வெஸ்ட் பண்ணது ரொம்ப காஸ்ட்லியான ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 மாடல். ஆல்மோஸ்ட் ஒரு 4 years ஆச்சு இது வந்து ரிலீஸ் ஆகி. ஸோ இதில் வந்து வீடியோஸு அண்ட் நீங்கள் பார்க்குற தம்ப்நெயில்ஸ், ரீல்ஸ், ஷார்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட பிரைமரி எடிட்டிங் டிவைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் MacBook Air M1 தான். அண்ட் மைக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மைக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது சம் பிராண்டு, என்ன பிராண்டுன்னு தெரியல, ஒயர்லெஸ் மைக் தான். ஸோ இதில் வந்து 2 ரிசீவர் இருக்கும். ஸோ இந்த ஒயர்லெஸ் மைக் வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒயர்ட் மைக் வந்து அந்தளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாததுனால தான் ஒயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆடியோக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மைக் தான் சொன்ன மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து மேக் ஒயர்லெஸ் மைக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து மொத்தம் 2 ரிசீவர் இருக்குது. ஒரு ரிசீவர் இங்கே போட்டிருக்கேன், இன்னொரு ரிசீவர் இங்கே இருக்குது. ஆடியோ குவாலிட்டி ஓகேவா இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒயர்டு மைக்ஸ்லாம் அவ்வளோவா பிடிக்காது கைஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோனை நான் யூடியூப் சேனலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் வாங்கின ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் Samsung J7. 2015 வாங்கினது. ஆல்மோஸ்ட் 10 years ஆக போகுது கைஸ் இந்த ஃபோன் வாங்கி. இன்னும் நல்லா தான் இருக்குது. அண்ட் இதோட சார்ஜர் என்கிட்ட இல்லை. ஸோ இதெல்லாம் பற்றி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு உட்காந்துக்கிட்டு. ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் எடுத்த ஒரு 2017 18 வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் தான். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபோனோட எனக்கு வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ அந்த மெமரிஸ்லாம் நான் இந்த ஃபோனுக்காகவே ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்ட்டு. ஸோ இப்போ இந்த ஃபோனை எதுக்காக காட்டுறேன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த Samsung J7 தான். அண்ட் அதுக்கப்புறம் போக நிறைய ஃபோன்ஸ் மாறி இப்போ ரீசெண்டாக Vivo V27. இந்த ஃபோன் வாங்கி ஆல்மோஸ்ட் 10 years ஆக போது. இப்போவும் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டிஸ்பிளே உடச்சிட்டேன் நானே கோவத்தில். அண்ட் இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டூப்ளிகேட் டிஸ்பிளே தான் போட்டுருக்கு. இப்போ சார்ஜ் போட்டு ஒர்க் பண்ணால் கூட இந்த ஃபோன் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். என்னோட ஃபேவரட் ஃபோன் தான் இந்த Samsung J7. அண்ட் ஆடியோவுக்கு ஹெட்ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எம்ஐயோட ஹெட்ஃபோன்ஸ். இது வந்து 500 rupeesோ 600 rupeesோ ஒரு 4 years. இது லாக்டவுன் டைமில் வாங்கினது. இன்ன வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு கைஸ் இது. ஸோ எம்ஐயோட ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லாக்டவுன் டைமில் வாங்கினது. 500 rupeesோ என்னமோ தான். இன்ன வரைக்கும் கைஸ் சூப்பராக யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஆடியோ நான் மோஸ்ட்லி எடிட் பண்ணுவேன், பாட்டு கேட்க, மூவிஸ் பார்க்கலாம் இது யூஸ் பண்ணுவேன் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம். என்ன ஒன்று என் ஃபோனில் 3.5mm ஜாக் இல்லை. ஸோ இது வந்து ஒரு அடாப்டர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த அடாப்டர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டரி ஃபோனை என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐயோட A2.
ஸோ அந்த ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஷார்ட்ஸ் அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லைட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லைட்டிங்காக அது வந்து அங்கே இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி நான் வந்து டிவிலாம் பார்க்க மாட்டேன். டிவியில் வந்து என்ன பார்ப்பேன்னா லைக் யூடியூப், ஆப்வியஸ்லி யூடியூப் தான். யூடியூப் பார்ப்பேன், நெட்ஃப்ளிக்ஸு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படம் பார்க்க வந்து நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் பிரைமு, சன் நெக்ஸ்ட்டு அந்த ஓடிடிஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அண்ட் என்னோட டிவியை பற்றி சொல்லணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா MI 32 இன்ச் நினைக்கிறேன். இது வந்து ஒரு லிமிடெட் எடிஷனோ ஸ்பெஷல் எடிஷனோ இது ஹாரிசன் எடிஷன் சொல்லுவாங்க. இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 years ஆச்சு வாங்கி. அண்ட் இன்டர்நெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜியோவோட ஏர் ஃபைபரு. நான் இது வந்து இன்டர்நெட்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வைஃபை அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா ஜியோவோட ஏர் ஃபைபர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 30 Mbps பிளான் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஓகேவா இருக்கு. ஆல்மோஸ்ட் வீட்டில் இருக்க எல்லா டிவைசஸும் ஒரு 2-3 டிவி, டேபு, லேப்டாப் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஓரளவுக்கு இன்டர்நெட் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபர்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் மந்த்லி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 599 நினைக்கிறேன். ஜிஎஸ்டியோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா 703 rupees-ஓ 4 rupees-ஓ வந்துடும். அண்ட் ட்ரைபாட் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா டிஜிடெக்கோட பேசிக் ட்ரைபாட் தான் 600 rupees-ஓ 700 rupees ஆகுது. இது ஒரு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 6 months-ஆக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்ரைபாட்ஸ் வச்சிருந்தேன்னா டிஜிடெக்கோட ட்ரைபாட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மோனோபாட் மாதிரி சின்ன சவுண்ட் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதாங்க கேஜெட்ஸ்னு சொல்லும் போது அவ்வளோதான் இருக்கு. அக்சசரிஸ் பெருசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எதுவும் கிடையாது. ஸோ இருக்கிறத வச்சு எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வீடியோவில் பார்க்கும் போதும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும்னா இங்கே பின்னாடி இருக்க இந்த போஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ஒரு இந்த 2025 இருந்து தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருந்துச்சு. என்னன்னா அந்த வேர்ல்ட் மேப்பு அப்புறம் வேற இதெல்லாம் ஒட்டி வச்சிருந்தேன். இப்போ இந்த போஸ்டர்ஸ் ஒவ்வொன்றும் நானே டிசைன் பண்ணது. ஸோ இந்த போஸ்டர்ஸ்லாம் இது தனியாக செப்பரேட்டாக ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் ஒன்று போடுறேன், இது எப்படி மேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு போஸ்டர்ஸும் ஒரு டீட்டெயிலில் ஒரு ஸ்டோரி இருக்கும் அதுக்கு பின்னாடி. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறேன். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலாம் மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட்லி எனக்கு இண்டோரில் ஷூட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட்ஸே போதும். இனிமேல் விளாக்ஸ் ஃபியூச்சரில் பண்ணால் அதுக்கு வந்து ஒன்றும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேஜெட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதை வந்து ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கும். இப்போ வர கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு, யூடியூபர்ஸ்க்கு, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் வந்து ஒரு டிப்பாக மட்டும் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் அட்வைஸாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஸ்டார்டிங் அண்ட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான கேஜெட்ஸ் லைக் ஐஃபோன் வச்சிருக்கணும், கேமரா வச்சிருக்கணும், வீடியோவுக்கு அதெல்லாம் எதுவுமே அவசியம் கிடையாது. உங்ககிட்ட நார்மலாக பேசிக்காக எந்த ஃபோன் இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் போக போக உங்களுக்கு ரீச் கிடைக்க வியூவர்ஸ் வர, சப்ஸ்கிரைபர்ஸ் வர, ஃபாலோவர்ஸ் வர பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கண்டென்ட்டை வந்து மானிட்டைஸ் பண்ணுங்க, அந்த கொலாபரேஷன்ஸ் பண்ணுங்க, ஸ்பான்சர்ஷிப்ஸ்லாம் உங்களுக்கு வர பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எடுத்த உடனே லைக் கேஜெட்ஸ் வந்து லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது வந்து லிட்டரலி வேஸ்ட் ஆஃப் மணி தான். ஆனால் நீங்கள் வந்து ஒரு காசை நீங்கள் வந்து அவ்வளோ காசை இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி ரிட்டர்ன் எடுத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த லைக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, உங்களால் ரீச் கிடைக்கலன்னா வேஸ்ட் ஆஃப் மணியில். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் போயிடாதீங்க. பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ இந்த என்னோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப், மேக் புக் வாங்கினதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸும் நிறைய இருக்குது அண்ட் நெகட்டிவ்ஸும் சிலது இருக்குது. என்னன்னா நீங்கள் வந்து மற்ற சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே ஃப்ரீயாக எதுவுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. லைக் எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்கும் பே பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங் நான் வந்து மோஸ்ட்லி தமிழ் எடிட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது மந்த்லி லைக் 500 அது மாதிரி பே பண்ணிட்டு லைக் மோஸ்ட்லி நீங்கள் ப்ரீமியம் போக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கேஜெட்ஸ் வாங்க ப்ரீமியம் பே பண்ணிட்டு தான் இருக்கணும் கைஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். என்னோட ஸ்டூடியோ செட்டப் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இதில் எந்த பார்ட் வந்து பிடிச்சிருக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from Jay Shakti. Bye.